வெள்ளப்பா. எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க? இந்த பர்ஃபியூம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இது என்னைக்கு நீ மறந்துடாத. ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடிதான் அவர் உன் மேல சந்தேகப்படுறாருன்னு நினைச்ச. இப்ப என்ன ஆச்சு? அவர் என்ன சந்தேகப்படல, அது எனக்கு தெரியும். அவர் உன்னை சந்தேகப்பட மாட்டாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? பாப்ரி சார் கிட்ட இருந்து அவர் என்ன எப்படி காப்பாத்தினாருன்னு நீ பாக்கலையா? அவரு உன்னோட பர்ஃபியூம் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொன்னார்ல. ஆஹா, அந்த சண்டைக்கு உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. அது ஒரு சாதாரண சண்டை தான். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்க? சிப்போ, இங்க இருந்து போ, போய் தொலை. இந்த பர்ஃபியூம் என்னோடது. குட் மார்னிங் गाइस. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் गाइस. வேலை எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம கம்பெனியோட செக்யூரிட்டி கேமராவை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல விஷயம், சிறப்பா செய்யுங்க. இந்த வேலையை சீக்கிரமா செய்ய சொல்லுங்க, ஏன்னா நம்ம கேம்பெயின் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. புரிஞ்சுதா? அதேதான், இவங்க கிட்ட ஒரு வாரமா அப்பாயின்மெண்ட் கேட்டு இப்பதான் கிடைச்சிருக்கு. ஓகே தான். நாளைக்கு ஷூட்டிங்க்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சா? அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பெர்ஃபெக்ட். வேற ஏதாவது விஷயம் இருக்கா? ஆமா, இன்னொன்னு இருக்கு. வேற என்ன விஷயம் இருக்கு? அடுத்து நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு சுத்தமா தெரியல. சரி சொல்லு. அதாவது நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கே அந்த விஷயம் தெரியும். நேத்து ஃபேப்ரிக் சாருக்கு ஒரு செக் கொடுத்தீங்கல்ல, அத வந்து நம்ம இன்னொரு கிளையண்ட் கொடுத்தாங்கல்ல, சோ அத வச்சு நம்ம இந்த பணத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் சொல்லுங்க விஷயம் புரியுதா இல்லையா? நான் கூட இந்த கம்பெனி பத்தி நிறைய யோசிப்பேன்னு உனக்கு எதுவுமே தோணலையா? ஐயோ, நான் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கல. நீங்க கண்டிப்பா அத பத்தி யோசனை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என் வீட்டை விற்க போறேன். எந்த வீடு? ஓ, உங்களோட அந்த பழைய வீடா? ஆனா இன்னமும் பாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்பட தேவையில்ல. ஏமா தாயே, நான் இப்பதாமா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்திருக்கேன். இந்த மாதிரி உன் முகத்தை இப்படி இப்படி காமிச்சு என்ன மறுபடியும் தூங்க வச்சிடாத, புரியுதா? உன்னை தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், சத்தியமா சொல்றேன். நீ தயவு செஞ்சு போய் உன் வேலையை மட்டும் பாரு. மத்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஓகே, நான் ஆபீஸ பத்திரமா பாத்துக்கணும். அதுல மட்டுமே போக்கஸா இருக்கணும். am I right? வாங்க. குட் மார்னிங் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, உள்ள வாங்க, நிக்காத. குட் மார்னிங் ஜான் சார். நான் உங்களுக்காக டீ கொண்டு வந்திருக்கேன். அப்பனா நான் இங்க இருந்து கிளம்பட்டுமா ஜான்? ஓகே தென், ஆபீஸ நீ பாத்துக்கோ, பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். ஓகே, ஆபீஸ பாத்துக்கிறேன். என்னது? நான் டீயை தான் சொன்னேன். டீயா? நல்லா குடிங்க. ஆனா நீயும் பார்க்க அட்டகாசமா இருக்கிய. இது ஸ்பெஷலான காம்பினேஷன் தான். அதுவும் இந்த பிங்க் கலர் Dress உனக்கு செம்ம மேட்சிங்கா இருக்கு. நான் இப்படிதான் காலையில எழுந்திருச்சேன். நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு கிஃப்ட கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? செம. இது ஆக்சுவலா நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்த கிஃப்ட் மாதிரி இருக்காது. ஆனா அப்படி நான் என்ன கொடுத்தேன்? எனக்காக தானே ஃபேப்ரி சார் கிட்ட
நீங்க சண்டை போட வேண்டிய நிலைமை வந்துச்சு. தயவு செஞ்சு ஒரு ஹெல்ப் பண்றியா? அந்த ஆளை பத்தி என்கிட்ட இனிமே பேசாத. ஏன் சொல்றேன்னா அவன் இனிமே ஏன் பிரச்சனை, புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னா அதுக்கு என்னோட பெர்ஃப்யூம் தானே காரணம், அதுதான் சொன்னேன். என்னது உன்னோட பெர்ஃப்யூமா? அது என்னோடதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது எப்படி? எப்படின்னா ஆக்சுவலா அது வந்து அன்னைக்கு ராத்திரி நாம 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டோம்ல, அதுல இருந்து என் வாழ்க்கை மொத்தமா மாறிடுச்சு. பனி சூழ்ந்து இருக்கிற ஒரு லேக்ல தனியா ஒரு போட்ல மாட்டிக்கிட்ட மாதிரி உணர்ந்தேன். இந்த வாழ்க்கையில நம்மளால ஒரு சில விஷயங்களை என்னைக்குமே மாத்த முடியாது. உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? எனக்கு புரியல. என்ன புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்க கூடாதுன்னு எனக்கு புரியல. இங்க ரொம்ப சூடா இருக்கே. சரி, நான் முதல்ல இத உங்ககிட்ட நான் பத்திரமா கொடுத்துறேன். இது என்னது? இத நான் செஞ்ச பெர்ஃப்யூம். எனக்கா? அந்த ஃப்ளவர்ஸ்ல இருந்தா? ஆக்சுவலா ஒரு ஃப்ளவர்ல இருந்து தான் இத நான் பண்ணேன். அதுக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கியா? அதுக்கு பேர் இல்ல. அப்படி சொல்றியா? அந்த பூ ரொம்ப ரேரா கிடைக்கிற பூ. அதுக்கு பேர் இருக்கு. அது பேரு அண்டர் கிரவுண்ட் வயலட். ஓ. இந்த உலகத்துல இந்த பூவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் இது ரேரா இருக்கு. அது மட்டும் இல்லாம இத நம்ம பார்க்கணும்னு நினைச்சா கூட பெரிய மிராக்கலா தான் இருக்கும். இது இது பார்க்கிறதுக்கு தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா வாசனை மைல்டா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது நிலத்துக்கு அடியில யார் கண்ணுக்கு தெரியாம ஒளிஞ்சுதான் இருக்கும். இந்த வாசனைய மோந்து பாருங்க. இத நம்ம ஸ்ப்ரிங் சீசன்ல மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா அப்பதான் இது வெளியே வரும். பூக்கிறது கூட நிலத்துக்கு அடியில தான் பூக்கும். இங்க அப்ளை பண்ணும்போது ஸ்மெல் நல்லா இருக்கும். மத்தவங்களுக்கும் ஸ்மெல் தெரியும். உனக்கு இந்த ஸ்மெல் வருதா? வருதா? இந்த வாசனை நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அந்த பூ உனக்காக தான் பூத்திருக்கு. ஆமா, தெரியும். பாஸ், எனக்கு எதுவும் புரியல சார், புரியல. அதுல என்ன இருக்குன்னு தெரியல. கேமரா செட்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு சார். இனிமே கேமரா வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கேமரா ஒரு அற்புதமான விஷயம். அதுல ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆனா இங்க கேமரா இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே. வாசனை தூக்குது. உலகத்துக்கு முதல் வண்ணத்தை அறிமுகப்படுத்தும் போது என் கண்களுக்கு அது பேர் இல்லாத மலர் மாதிரி தான் இருந்தது. மை டார்லிங், என்ன ஒரு போயிட்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கா? நான் இதை உங்களுக்காக தான் ரெடி பண்ணிருக்கேன். நீங்க வேணா இதை ஸ்பெஷலா நினைக்காம இருக்கலாம். ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை நான் இப்படித்தான் அனுப்புவேன். குளிர்காலத்துல இடம் மாறுற பறவை தான் இலக்கு அடையும் போது ஒவ்வொரு தடவையும் சந்தோஷப்படும். அதே மாதிரிதான் நானும் சந்தோஷப்படுவேன். இது என்னைக்கும் மாறாது. இதே மாதிரி நான் எப்பவும் உங்களுக்கு எழுதிக்கிட்டே இருப்பேன். காதலுக்குன்னு எப்பவோ தனி மொழி இருக்குல்ல.
நம்ம இந்த கேமராஸ் ஆல்ரெடி செட் பண்ணிருக்கணும் மேடம். முன்னாடி இந்த இடத்துல தான் கேமரா இருந்துச்சு. நம்ம பெரிய பாஸ் தான் கேமரா இருந்தா எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லி எடுக்க சொல்லிட்டாரு. அவர் உண்மையிலேயே ஒரு நம்பர் 1 ஜென்டில்மேன். அந்த ஜென்டில்மேன் மனசு வச்சதுனால தான் நீங்க எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்களே இப்படி பண்ணா எப்படின்னு சொல்லுங்க. அதோட நம்ம வேலை செய்யற இடம் ஒரு கோயில் மாதிரி. அப்ப வேலை பார்க்காம ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? ஜேஜே, நீ இப்ப யார பார்த்து கத்திட்டு இருக்க? அது வந்து மேடம், நான் யார பார்த்து சொல்றேன்னா, இங்க யாரு வேலை பார்க்கலையோ அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நான் இந்த மாதிரி அடிக்கடி கத்துனாதான் அந்த ஸ்பை நம்ம கண்ணுக்கே தெரியும். ஏன்னா கோவப்பட்டு கத்தும் போது தான் தப்பு பண்ணவன் ஜர்க் ஆவான்ல, அதுக்காக தான் கத்துறேன். ஜேஜே, இந்த மாதிரி நீ பொதுவா எல்லாரையும் பார்த்து கத்த கூடாது. உனக்கு சுத்தமா கண்ட்ரோல் இல்ல ஜேஜே. கண்ட்ரோல் பண்ணிக்கோ. அந்த கண்ட்ரோல கூட நான் தான் சொல்லி கொடுக்கணும்னு எதிர்பார்க்காத ஜேஜே. சொன்னாங்க. எனக்கு தெரியும் மேடம், தெரியும் தெரியும் தெரியும், நல்லாவே தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ மேம், நம்ம ஆபீஸோட வாட்ச்மேன் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நான் அவரை வர சொல்லட்டுமா? ஓகே, அவரை நம்ம பாஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போ. நானும் வரேன். ஓகே மேம். ஓகே நீங்க நின்னு கத்திட்டு இருக்காதீங்க. ஓகே மேடம். கத்தாத. இவ ஏதோ அமைதியின் திருவுருவ மாதிரி பேசிட்டு போறா. ஐயோ, இங்க பாரு, நல்லா யோசிச்சு பாரு. அன்னைக்கு நாங்க எல்லாரும் கேம்பிங் போயிருந்தப்போ இந்த ஆபீஸ்க்கு யாராவது வந்தாங்களா? சொல்லு, என்ன பிரச்சனை? அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். வேற யார் வந்தாங்க? கார்கோ சர்வீசஸ், விசிட்டர்ஸ், வெண்டாஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆக்சுவலா இங்க ஒருத்தவங்க வந்தாங்க. யாரு? ஐலின் மேடம் வந்தாங்க. அவ்வளவுதான், நான் நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. ஒரு ஸ்டாஃப நம்ம கம்பெனில இருந்து அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நீ எப்படி அகைன் அந்த ஸ்டாஃப நீ கம்பெனிக்குள்ள விடலாம்? நீ எதுக்கு அப்படி நடக்க விட்ட? உன்னை எதுக்கு அப்புறம் நாங்க செக்யூரிட்டியா வச்சிருக்கோம்? இல்ல மேடம், பர்சனல் திங்ஸ் எடுக்க வந்ததா சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன்னு சொன்னதுனால விட்டுட்டேன். அப்போ நீங்க அவளை நம்பிட்டீங்க. வாவ், செம்ம, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன மன்னிச்சிருங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். இப்ப வந்து இத சொல்லுங்க, நான் உங்களை மன்னிச்சிடுறேன். எதுவும் பிரச்சனை இல்ல. அவ்வளவுதான், இங்க இருக்க எல்லாருமே உங்களை மன்னிச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஆபீஸையும் நல்லா இழுத்து மூடிருங்க. அப்போ நாங்க உங்களை மன்னிச்சிடுறோம். ஓகே, கமான் டாரன், நீ கொஞ்சம் அமைதியா இரு. பாத்துக்கலாம், அந்த பிரச்சனையை சமாளிக்கலாம். அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அந்த மாதிரி கிரிமினலா ஏதாவது அவ பண்ணத்தான் செய்வா. நீங்க பாருங்க, திரும்ப இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் நடக்காம பாத்துக்கோங்க. ஏற்கனவே நிறைய பிரச்சனையை பார்த்தாச்சு. அப்புறம் தயவு செஞ்சு சார், இந்த பில்டிங்க கொஞ்சம் தயவு செஞ்சு ஒழுங்கா பாத்துக்கோங்க. கண்டிப்பா சார், இனிமே இப்படி நடக்காது. என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நம்ம கேம்ப்ல இருக்கும்போது கேம்பிங்க பத்தி எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு தெரியலையே. இங்க பாரு செல்லம், நாங்க ரொம்ப பிரைவேட்டான கான்வர்சேஷன்ல இருக்கோம். அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீ மூக்க நுழைக்காம வெளியே போறியா? இருந்தாலும் அவ சொல்றது சரிதானே? ஆமா, அவ சரியா தான் சொல்றான். அன்னைக்கு நம்ம எல்லாருமே கேம்பிங்ல தான் இருந்தோம். அதோட அன்னைக்கு ஆபீஸ்ல வேற யாருமே கிடையாது இல்ல. அதோட அன்னைக்கு நாம ஸ்லோகன்ஸ், விஷுவல்ஸ்னு கேம்பெயினை பத்தி எதுவுமே ரெடி பண்ணலையே. சோ அவ இங்க வந்து என்னதான் பண்ணிருப்பா? ஒருவேளை அவ இங்க இருந்து எதையும் எடுத்துட்டு போலான்னா இன்னொரு விஷயம் பண்ணிருக்கலாம். அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்பை இருக்கலாம், நிச்சயம் இருக்கலாம். அதுவும் அவளுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அப்ப அவளுக்காக யாரும் இங்க வேலை பாக்குறாங்களா? அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கண்டிப்பா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க சொல்ற மாதிரி நம்ம டீமுக்குள்ளே ஒரு கருப்பாடு எங்க மேய்ஞ்சுகிட்டு இருக்கு. பாத்தீங்களா? கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கா. ஒருவேளை இவளா கூட அந்த கருப்பாடை இருக்கலாம்ல. கருப்பாடெல்லாம் இல்ல ஜேஜே. சரிமா, சும்மா விளையாடுக்க சொன்ன, நீ விளையாடுதமா போமா. இங்க பாருங்க, நம்ம பாஸ் என்ன பண்ண போறாரு தெரியுமா? எல்லாரையும் ஒட்டு மொத்தமா தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல நிக்க வச்சு யாரு ஸ்பையோ அவங்கள அப்படியே முன்னாடி பின்னாடி போட்டு அடிப்பாரு. அதோட நம்மள தலையில போட்டு அடிச்சு கம்பெனியை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. ஜிஜி கொஞ்சம் அமைதியாயிரு. ஏன்னா நான் அவங்க இடத்துல இருந்திருந்தா நான் இப்படித்தான் பண்ணிருப்பேன். இந்த ஸ்பைன்றவங்க திருடுறது, மிரட்டுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏமா கோவப்படுற? என்னோட வாழ்க்கையை தான் நீ அழிச்சு போட்டியே. அதுக்கப்புறம் என்ன பேச்சு? ஜிஜி, எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? மத்தவங்க மேல இப்படி சும்மா பழி போடுறது நியாயமே இல்ல. நான் இப்ப யார் மேல பழி போட்டேன்? தூத்துக்குடியில கெத்தா வாழ்ந்துட்டு இருக்கேன் என் மாமா மேலயா? இல்ல பொள்ளாச்சியில சொத்தே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன் அத்தை மேலயா? இல்ல இங்க இருக்கிற யார் மேலயா நான் பழி போட்டேன்னா என்ன சொல்ற ஜேஜே? லைட் ஹவுஸோட கை கூலி எனக்கு தெரியும். அவ இங்க இருக்கும் போது 2 பேரும் தனியா சுத்துவீங்கல்ல. நீங்க என்ன பேசுறீங்க சொல்லு? இந்த கம்பெனியை பத்தி என்ன பேசுறீங்க? ஜிஜி கொஞ்சம் யோசிச்சு பாக்குறியா? நான் யோசிச்சிட்டேன், நீ அந்த உளவாளி தானே. எனக்கு சந்தேகம் இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு சூனியக்காரி எப்படி மயக்கோல அது மாதிரி உன்னை மயக்க வச்சிருக்கா. தேவையில்லாம பேசாத. தேவை இருக்கிறனால தான் பேசுறேன். நீ அவ ஆள் தான். நீ முன்ன மாதிரி இல்ல. எப்பவுமே முகத்துல அதிகமான மேக்கப்பும் லிப்ஸ்டிக்கும் அதிகமா இருக்கு. ஆனா இப்ப எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கு. அவ ஏதோ சொல்லி உன்னை மயக்கி வச்சிருக்கா. நீ தான் அந்த கருப்பாடு. நான் பேசும்போது யாரும் குறுக்க வந்து பேசாதீங்க. உனக்கு என்னாச்சு ஜேஜே? இனிமே எல்லாம் ஒரு விஷயத்தை பார்க்க போறீங்க. எல்லா மூல முக்குட்ல இருக்கிற கேமரா எல்லாம் ரன்னிங்ல இருக்கு. நீங்க ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பாத்ரூம் போனா கூட அங்கேயும் கேமரா இருக்கு. ஒரு நிமிஷம் சனேம், அது என்னன்னா அந்த கருப்பாடு நம்ம கம்பெனில ஏற்கனவே கேமரா வச்சிருக்கலாம்ல. நீ சொன்னதுல இந்த விஷயம் தான் கொஞ்சமாவது லாஜிக்கா இருக்கு ஜேஜே. என்ன தேவையில்லாம என்ன மறுபடியும் பேச வச்சிடாதீங்க. ஒருவேளை அந்த கருப்பாடு நம்ம கம்பெனில கேமரா வச்சுட்டு போயிருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்? இப்பதான் என் மூளை பரபரன்னு வேலை செய்யுது. அப்படியே சுறுசுறுப்பா இருக்குன்னா பாத்துக்க. கொஞ்சம் நல்லா பொறுமையா திங்க் பண்ணுவோம்.
யாரும் ரியாக்ட் ஆகாதீங்க. இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கணும். நாம வழக்கம் போல இருக்கலாமே. இந்த மாதிரி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, வீட்ல எல்லாம் சௌக்கியமா, அப்புறம் எப்படி வீட்டுக்கு வரதே இல்ல? ஐயோ என்னால முடியல. இப்ப நம்ம என்னதான் பண்றது? அந்த கேமரா எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரி, ஆனா அது எப்படி பண்றது? நாம சீக்கிரட்டா பண்ணுவோம். அந்த கேமராவுக்கு சந்தேகம் வராத ஆனா அந்த மாதிரி கேமரா பண்ணுவோம். மறைச்சு வச்சிருப்பாங்களே, நம்ம அதை தேடி தானே எடுத்தாகணும். ஆமா, அப்ப எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கலாம். ஓகேண்ணா, எங்கேயும் ஆமா, அங்கேயும் போய் ரியாக்ட் பாக்குறேன். பண்ணாத. என்ன மாதிரி பேசு. ஓகே, நாம கேஷுவலா தானே இருக்கோம். எங்க இருக்க போகுதுன்னு தெரியலையே. டேய், நடந்த எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு நான் இப்ப தயாரா இருக்கேன்டா. திரும்பவும் என்ன நோகடிச்சிடாதடா. என்னால சத்தியமா தாங்கிக்க முடியாது. என்ன சொல்ல? நீங்க எதுக்காக என்ன மீட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு நிஜமா ஒண்ணும் புரியல. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். எனக்கு தேவையான அண்ணனை நான் நம்ப வைக்கணும். அது வரைக்கும் பொறுமையா இரு. உங்க மைண்ட்ல இப்ப என்ன இருக்கு? உங்களை பாக்க இப்ப அங்க வந்துட்டு இருக்கேன். இல்ல வேண்டாம், நீங்க வர வேண்டாம். எனக்காக நீ வெயிட் பண்ணு. நான் உனக்கு என்னன்னு ஃபோன் பண்ணி சொல்றேன். என்ன நம்பு. எப்போ சொல்வீங்க? எப்போ? இல்ல, இப்படி தேடினா வேலைக்கு ஆகாது. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. நாம ஒரு ஸ்பை மாதிரி அவங்கள மாதிரியே யோசிச்சாதான் இதை கண்டுபிடிக்க முடியும். நீ ஸ்பையா இருந்தா என்ன பண்ணுவ? என்னால அப்படிலாம் முடியாதுமா. இப்படிலாம் கேட்டா நான் டென்ஷன் ஆயிடுவேன். அப்படியே உளர ஆரம்பிச்சிடுவேன். நான் அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்ல. இல்ல ஜிஜி, ஒரு நிமிஷம் இரு. கேம்பிங்கோட ஐடியா நம்மளுக்கு எங்க கிடைச்சது? எந்த இடத்துல கிடைச்சது? காட்டுல தானே? ஆமா. அதுக்கப்புறம் அந்த கேம்பிங் ஐடியாவை பத்தி நம்ம எந்த இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம்? நம்மளோட பாஸோட ரூம்ல தானே? இங்கேயும் எதுவும் இல்லையா? அந்த தொட்டி கீழே பாத்தியா ஜெஜே? தொட்டி கீழே பாரு. மேடம், அதுக்குள்ளலாம் இருக்காது மேடம். தண்ணி தான் ஊத்துது. ஒருவேளை அந்த செடிக்குள்ள புதைச்சு வச்சிருப்பாங்க. நல்லா நோண்டி பாரு. டக்கு 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 டக்கு. அந்த இடத்துல ஒரு டப்பா மாதிரி ஒண்ணு இருந்துச்சுல்ல? ஆமா. ஆமா, அந்த இடத்துல ஏதோ டப்பா மாதிரி ஒண்ணு இருந்ததை நானும் பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் நீ எதை சொல்ற? நம்ம இங்க வேலை செய்யும் போது இங்க ஒரு டப்பா பார்த்து அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி இவங்க கிட்ட எடுத்துட்டு போக சொன்னீங்கல்ல? ஆமாமா, அங்க ஒண்ணு இருந்துச்சு. அம்மா, அது எங்க போச்சு? நீங்க அத பிடிக்கலன்னு சொன்னீங்க. நான் அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணேன்? அத நான் எங்க எடுத்துட்டு போய் வச்சேன்? இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதோட லொகேஷன் என்னன்னு சொல்லுங்க. இருங்க, யோசிக்கிறேன். நான் அதை என்ன பண்ணேன்? அந்த டப்பா எடுத்துட்டு போய் நான் என்னோட கேபின்ல தான் அட, வச்சேன். என்ன மேடம், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? முதல்ல அதை போய் எடுங்க, சீக்கிரம் போங்க. எல்லா வேலையும் நானே பார்க்கணும். எங்க வச்சீங்க சொல்லுங்க. நான் அதை இந்த இடத்துல தான் வச்சிருந்தேன். ஷோரா தான் சொல்றியா? நான் ஷூரா சொல்றேன், அது இந்த இடத்துல தான் இருக்கும். ஆமாமா, அந்த பிங்க் கலர் டப்பா மேல தான் நீங்க வச்சிருந்தீங்க. அதை நான் பார்த்தனே. இப்ப எங்க போச்சு அது? ஆமா, ஆனா அதை நான் எடுத்து எந்த இடத்துல வச்சேன்னு எனக்கு ஞாபகத்துக்கே வரல. அட, என்ன மேடம் பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது எங்க வச்சீங்க தெரியாதா? தெரியல. அப்படி சொன்னா எப்படி? உங்க மூளைக்குள்ள ஆளை விட்டு தேடி பாருங்களேன். எல்லாரும் வெளிய போங்க. ஜேஜே, நான் இந்த மாதிரி கோவப்பட்டு பேசுறேன்னு என்ன தப்பா எடுத்துக்காத. ஆனா நீ என்ன ரொம்ப காயப்படுத்தி பேசிட்ட. போ. நான் போறேன். ஏய், அந்த டப்பா ரெண்டு பொறுசுங்களா வாங்க. எடுத்து வச்சேன். இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம சரியா தானே போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த சின்ன டப்பாக்குள்ள தான் கேமரா வச்சிருப்பாங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க. இருந்தா அங்கதான் இருந்தாகணும். அப்ப அதை யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? அவளோட ஸ்பை தான். நாம இந்த இடத்துல இருந்து எல்லாமே பேசிருக்கோம். என் சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையுமே பேசிருக்கேன். என் கதை முடிஞ்சது. எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். எம்ரி, அது நீயா மட்டும் இருந்திருக்கூடாது. எம்ரேசா, சனே, நான் டேரனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதை யாரால பண்ணிருக்க முடியும்? உன்னால எதுலயுமே மாட்டிக்காம இருக்க முடியாதா? நான் ஒரு ஆர்டர் பண்ணணும். ஆமா, நான் எல்லாத்துலயும் மாட்டிப்பேன். உன்னோட ஆட்டிடியூட் எனக்கு எப்பவுமே பிடிக்காது. ஆனா இந்த விஷயத்துல எனக்கு பிடிச்சிருக்கு. போய் அவர்கிட்ட சொல்லிடு. 2 பிரெட் சாண்ட்விச்,
ஆனா நான் ஷியோரா இல்ல. ஏன்னா நான் அதை பார்க்கவே இல்ல. ஜஸ்ட் அஷ்யூம் தான் பண்றேன். நான் கேட்கும்போது அவர் என்கிட்ட ரூம்ல வெயிட் பண்றதா சொன்னாரு. ஆனா கையில ஏதோ வச்சிருந்தாரு. ஒருவேளை அதை எடுத்துட்டு போயிருப்பாரா? அப்புறம் ஒரு டொமேட்டோ சாஸ். சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்லைன்னா அவர்கிட்ட நான் சொல்லி ஆகணும் கண்டிப்பா. ஆனா தப்பா இருந்தா, ஒருவேளை அவர் நிஜமாவே ஸ்பையா இல்லாம இருந்தா நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் சொல்றத நம்ப மாட்டியா? ஆல்ரைட், நான் அப்புறமா பே பண்றேன். தேங்க்யூ so மச். இதெல்லாம் கொண்டு போய் கான்ஃபரன்ஸ் ரூம்ல வச்சிரு. வச்சிரேன் மேடம். இதெல்லாம் ஒழுங்கா வைக்கணும். ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரி நான் வச்சிரேன். டாரன் மேடம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வெளிய போயிட்டு வந்துட்டுமா? அப்படி என்ன வேலை இருக்கு உனக்கு? ஆபீஸ்ல வேலை செய்யறத விட்டுட்டு உனக்கு வெளியே என்ன அவ்வளவு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லு சனம். நான் நம்ம பிசினஸ்க்காக கேமராக்கு போய் மெமரி கார்டு வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பனா சரி, போயிட்டு வா. சரி, போறதுதான் போற. அப்படியே வரும்போது நம்ம கொடுத்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டுட்டு வந்துரு. இந்த கேம்பெயினுக்கு நீதானே கோஆர்டினேட்டர், சோ நீதான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணணும். ஆமால, சும்மா வெறும் வாயில கோஆர்டினேட்டர்னு சொன்னா கோஆர்டினேட்டர்லாம் ஆயிட முடியாது. கோஆர்டினேட்டருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீ போய் அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு வரலாம்ல. அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கடைசி நேரத்துல மேடம் என்ன செய்யறதுன்னு பேன முடிச்சிட்டு நிப்ப. அதுவும் சரிதான். ஆனா இந்த கோஆர்டினேட்டர் வேலையை உன்னால செய்ய முடியலன்னா, மேடம் இந்த வேலையை என்னால செய்ய முடியலன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இரு. இல்ல அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லையே. என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறியா? யார் வேற என்ன? இத வந்துட்டேன் மேடம். ஓடி போறியா? இல்ல ஜாகிங் போறேன். இங்க வா. சொல்லுங்க மேடம். உனக்கு ஒரு வேலை தரேன். சொல்லுங்க. நீங்க 2 பேரும் போய் நம்ம கொடுத்த போஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு போய் பாத்துட்டு வாங்க. எந்த மிஸ்டேக்குமே நடக்க கூடாது. ஏன்னா நமக்கு அதுல நிறைய வேலை இருக்கு. சரி. ஆனா மேடம், உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பேனிக் அட்டாக் வந்தது இல்ல? திரும்பவும் அத பத்தி பேசாத. நானே அதை மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கிளம்பு. முதல்ல நான் சொன்ன வேலையை ஒழுங்கா செஞ்சு முடிச்சிட்டு வா. அது வரைக்கும் ஆபீஸ்க்கு வராத. சரி. திரும்பவும் இங்க வரணும். கண்டிப்பா வரணும். டாடா பாய். டார்லிங், உனக்கு ஏதாவது வேணுமா? சாப்பிட, குடிக்க, ஜூஸ்? அட லூசு, பிஸ்கட் வேணுமா உனக்கு? இல்லனா சாண்ட்விச்? இங்க மெவுக்குமே யாரு? ஆமா, அது இவங்களோட பேர் தான். இந்தாங்க, இந்த ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு தான். யாரு அனுப்புனாத? அதுல ஒரு நோட் இருக்கு. ஆஹா, அட்டகாசமா இருக்க. இந்த காலத்துல யாருமா இதெல்லாம் அனுப்புறாங்க? ஆனா அனுப்புனவர் ரொம்ப நல்லவரா இருப்பார் போல இருக்க. என்னோட சுவையான ஆரஞ்சு பழமே, ஏன் நிக்கிற? உட்காரு என் பூவே. உன் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு என்ன சொன்ன? ரொம்ப மனசு உருக எழுதிருக்காருமா. இனிமே துணி பாத்திரம் எல்லாத்தையும் விளக்காத. அது உனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. நீ இல்லனா நாங்க யாருமே இல்ல. எங்களுக்கு சோறும் இல்ல. எங்களை மன்னிச்சிருமா. இது அனுப்பின ஒரு பேரு நிகாத்தான். என் பேரு தான் தங்கமே. எப்படிமா இருக்கு இந்த சர்ப்ரைஸ்? உங்க கோவம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். டேய் தம்பி, சரி, நான் எஸ் ஆயிடுறேன். என்ன மன்னிச்சிட்டல்லம்மா? மன்னிச்சிட்டல? என்ன அப்ப என்ன மன்னிக்கலையா? என் மாடியே அவ என்ன மன்னிக்கல. பிங்கி குட் மார்னிங். என்ன முசாஃபர், இன்விடேஷன்லாம் ரெடியா இருக்கா? யா எல்லாம் ரெடியா தான் இருக்கு. டேய், ஸ்கெட்ச் போட்டு பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்களா, இதான் பிரிண்ட் அவுட். நான் சொன்னது அப்படியே புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுட்டடா முசாஃபர். காலையிலே அந்த வேலை முடிஞ்சது. அப்புறம் ஏன் நம்ம குசுன்னு பேசிட்டு இருக்கோம்? அவர்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிருக்கேன். அவர் முன்னாடி நான் பேச ஆனா மாட்டேன். நீங்க ஆஸ்கி வாய்ஸ்ல பேசும்போது எச்ச நிறைய தெரியுது. அதை மட்டும் காப்பி பண்ணிக்கங்க. என்ன நீ கொடையை தூக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்க? இந்த பக்கம் ஆமா, மழையில நனையறல. அப்படின்னா நம்ம பாஸோட தம்பி தான் அந்த கேமராவை எடுத்துட்டு போனாருன்னு சொல்ற. ஆமா, இப்ப நான் போய் அவர்கிட்டயே கேட்க போறேன். நீ எதுக்கு தேவையில்லாம அவர்கிட்ட போய் பேசுற? நம்ம பாஸ் கிட்ட பேச. அவர்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. அப்பதான் நம்ம முழுசா ஆக்ஷன்ல இறங்க முடியும். அப்பதான் நமக்கு ஒரு பவர் இருக்கும். சொல்லு. நாளைக்கு எங்களோட லைப்ரரிய ஓபன் பண்ற ஃபங்க்ஷன் நடத்துறோம். நீ கண்டிப்பா அதுக்கு வரணும். எதுவும் சொல்லி தப்பிக்க கூடாது, சரியா? கண்டிப்பா வரேன். இங்க பாரு மழை பெய்யுதுல, கொடைப்புடி. நாங்க வரது மட்டும் இல்லாம நிறைய புக்ஸ் சப்மிட் பண்றேன். ஏன்னா என்கிட்ட நிறைய ரொமான்ஸ் புக்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப அது தேவையில்ல. ஏன் தேவையில்லைன்னா, அன்னைக்கு ஹோட்டல்ல நடந்த விஷயம்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல, இப்ப மழை வேற. நீ பேசும்போது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு தெரியுமா?
ஜேஜி சொல்றது கரெக்டா தான் இருக்கு. ஆமாமா நான் இத முதல்ல அவர்கிட்ட தான் சொல்லி ஆகணும். அவர்கிட்ட போனை கண்டிப்பா கட் பேசி ஆகணும். சனம் நான் மழையில நினைக்கிறேன். அப்படியே போயிட. நில்லு. வெரி குட், ஃபென்டாஸ்டிக். அது மொத்தமா 2.5 லட்சம் தானே? சூப்பர் சூப்பர், ஃபென்டாஸ்டிக், ஆசம். இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யா நானே பர்சனலா வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்றேன். ஓகே, தேங்க்யூ, டேக் கேர். ஹலோ, என்னாச்சு சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல சாரி, அந்த பிரைஸ்க்கு நிச்சயமா பண்ண முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்ல சார். ஏன்னா அதை விட சின்ன பொருளே விலை ஜாஸ்தியா இருக்கு இப்போதைக்கு. யா இல்ல என்னால சத்தியமா வெயிட் பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், புரிஞ்சுக்கோங்க, இமிடியேட்டா வேணும். இல்ல சார், அவ்வளவு கம்மியாலாம் பண்ண முடியாது. நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஏற்கனவே பேசின மாதிரி நாம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ so மச். தேங்க்யூ. ஹலோ. வாங்க வாங்க. தேங்க்யூ. என்ன நீ பிஸியா இருக்கியா? இல்ல அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் a கால், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, நீங்க எப்படி நான் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ப்ளீஸ் உட்காருங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? டீ, காஃபி, ஹெர்பல் டீ, லெமன் டீ, சம்திங் லைக் தட்? நோ தேங்க்ஸ், எதுவும் வேணாம். அப்புறம் என்ன விஷயம் சொல்லு. நம்ம பிரசன்டேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு இருந்தேன். அதாவது டீடைல்ஸ் பத்தி சொல்றதுக்காக தான். அப்புறம் ஷூட்டிங் எல்லாத்தையும் நானே ஸ்டுடியோல மேனேஜ் பண்ணிக்கிறேன். என்ன நீ அத பண்ண போறியா? ஆமா, நானே தான் பண்ண போறேன். நிஜமாவா சொல்ற? இது ரொம்ப சூப்பரான விஷயமாச்சு. நிஜமாவே அது கிரேட் நியூஸ் தான். நானே உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். ஆனா கேட்கறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். காம்பஸ் ஸ்போர்ட்ஸ்ல என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் இருக்கு. பை த வே, நாங்க உங்க கம்பெனிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுங்க. வேணும்னா சொல்லுங்க, நாங்க ஃபுல் அமௌண்ட்டையுமே பே பண்ணிடுறோம். இல்லனா அதுக்கு மேலயும். நீங்க இப்படி சொன்னதுக்காக உண்மையிலேயே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதை தவிர என்னால இப்ப வேற எதுவும் சொல்ல முடியாது. இது ஒரு பார்ட் ஆஃப் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கோங்களேன். நாம ஒன்னா நல்லா ஒர்க் பண்ணுவோம்னு தெரியும். எனக்கு புரியுது, தேங்க்யூ so மச். இருந்தாலும் எனக்கு அது தேவையில்லை இப்போதைக்கு. சரி, இந்த ஆபீஸ்ல ஸ்பை இருக்காங்கல்ல, அவங்க யாருன்னு நீ கண்டுபிடிச்சியா இல்லையா? என்னாச்சு? ஆல்மோஸ்ட் அது யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஓ, அப்ப சூப்பர். ஆமா, ரொம்ப நல்ல விஷயம் தான். ஓகே, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நாங்க இப்ப கிளம்புறோம். என்ன ரொம்ப லேட் ஆயிடுச்சு? என்ன வந்த உடனே கிளம்புறீங்க? ஒரு நாள் கண்டிப்பா வரும். ஓகே, Bye. உங்ககிட்ட நான் ஒரு क्वेश्चन கேட்கட்டுமா? டெஃபினட்டா. எனக்கு இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபரோட ஹெல்ப் தேவைப்படுது. நீங்களும் கேட்லாக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்கல்ல, அப்படியே எனக்கு கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறீங்களா? ஆக்சுவலா ஹானஸ்டா சொல்லணும்னா இப்பெல்லாம் நான் அதை செய்யறது கிடையாது. எனக்காக கூட நீங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்களா? அது ஐ மீன் கேமராஸ் முன்னாடி நான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருப்பேன். நீங்க எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கன்வீனியன்ட்டா ஃபீல் ஆகும். ஜான் ப்ளீஸ், முடியாதுன்னு சொல்லாதா. அதான் கேக்குறாங்கல்ல, ப்ளீஸ் எங்களுக்காக பண்ண. இவ்வளவு தூரம் நீங்க கேக்குறீங்கிறதுக்காக உங்களுக்காக நான் இதை செய்யறேன். ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ. ஓகே ஜான், நாங்க இப்ப கிளம்புறோம். ஓகே, பை பை. டேக் கேர். டுடே பெர்ஃப்யூம் செமையா இருக்கு. உங்க பாராட்டுகளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்ன பிராண்ட்? இது எந்த பிராண்டும் இல்ல, இது எனக்கு ஒரு ஸ்பெஷல். உங்களுக்கு செமையா சூட் ஆகுது. கண்டிப்பா. பை பை. 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 சரி, போன்ல யார்கிட்ட பேசுன? நானா? அது வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தியே. அப்படியா? அது வந்து நானு எப்பவுமே அப்படிதானே, ஏன்னா நான் ரொம்ப பாசிட்டிவ் இல்லைனா. ஆனா இப்ப அதுல என்ன பெரிய பிரச்சனை இருக்கு நீங்கிட்ட கேக்குறேன். நீ என்னோட தங்கச்சி. எனக்கு நீ மட்டும்தான் இருக்காது, உனக்கு தெரியும்ல. எனக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஆனா உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கா. அது இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லன்னா. ஆக்சுவலா நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் பொறுமையா இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நினைக்கிறேன். ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ கவலையே படாத. பாச மலர்கள். நான் உன்னை முழுசா நம்புறேன். இந்த உலகத்திலே நீ தான் பெஸ்டான அண்ணன். நீ ஒரு கிங் மாதிரினா. அடங்கப்பாடே, உங்க முன்னாடி இந்த பாசமலர் படம் கூட தோத்துருண்டா. அண்ணன் கிட்ட ரிலேஷன்ஷிப்ப பத்தி பேசுற தங்கச்சி, அதுக்கு ஆதரவு கொடுக்கற அண்ணன், இத மட்டும் நம்ம படமா எடுத்து ரிலீஸ் பண்ணோம்னா படம் சூப்பர் ஹிட். சரி, நான் டிசைன் பண்ணி வச்ச எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் இப்ப கிளம்புறேன். ஆமா, உண்மைகள் சில நேரத்துல கசகதான் செய்யும். பை. டவுலூன் இருந்த பொண்ணு எவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு இல்ல? இங்க பாரு, பார்க்க முடியாது.
எங்க 2 பேருக்கு நடுவுல வராத. என்னடா டேய் புசுக்கு நீ இப்படி சொல்லிட்ட? அப்ப நான் உங்க குடும்பத்துல ஒருத்தன் இல்லையா? டேய் நாம வாண்டு பசங்கள இருந்து ஃப்ரெண்டா இருக்கோம். அது மட்டும் இல்லாம அவன் கூட பிறந்த தங்கச்சியா இருந்தாலும் எனக்கு கூட பிறக்காத தங்கச்சி. அவ சந்தோஷம் தானே எனக்கும் சந்தோஷம். எனக்கு அவளை பத்தி நான் கவலை இல்ல. டொக்கு மூஞ்சி உன்ன பத்தி தான். என்ன பத்தியா? ஆமாடா டொக்கு மூஞ்சி. நீ லைலான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ற. அவளை போய் லவ் பண்றதை விட்டுட்டு இங்க உட்கார்ந்து கரியை கட் பண்ணிட்டு இருக்க. கடைசி வரைக்கும் இப்படியே கரியை கட் பண்ணி உன் காதல வேஸ்ட் பண்ணிருவியா? முதல்ல வாழ்க்கையை புரிஞ்சுக்கோங்கடா. இந்த அன்பு அரவணைப்பு எல்லாமே நாம எவ்வளவு கொடுக்கறோமோ அதே அளவுக்கு தான் கிடைக்கும். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா? காதல வளடான்னு பார்த்தா கசாப்பு கடையை வளர்த்துட்டு இருக்க. அதுவே அங்க ஒருத்தன் வெள்ள சொக்காவை போட்டுட்டு ஒன்ன ஓரம் தள்ளிட்டு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கான். ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்படியே போயிட்டு இருந்தது கடைசி வரைக்கும் வெறும் கத்தியை மட்டும் தான் நீ கையில புடிச்சிட்டு இருக்கணும். பாத்துக்க. டேய் அவன் அங்க ஒன்ன ஓரம் தள்ளிட்டு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கான்டா. நீ அந்த மாதிரி ஏதாவது ஸ்கோர் பண்ண முடியுமான்னு யோசிச்சு அதுக்கான செயல்பாட்டுல இறங்கு. இந்த கோலா உருண்டையா போடாம ஆர்ட் ஷேப்ல போட்டு வறுத்து கொடு. ஆனா அதுவும் அவளுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியலையே. இத பாரு, நீ பச்சை சட்டை போட்டுட்டு இருக்கிறதுனால பச்சை கண்ணு இருக்குன்னு நல்லா தெரியுது. இருந்தாலும் நான் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாரு. எல்லாமே உன் நல்லதுக்கு தான். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? நான் ஒத்துக்க இல்லன்னு சொல்ல. அது ஓரம் வையா. சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது எல்லாருக்குமே தெரியும்ல. என் காதலுக்கு ஒரு முடிவு கட்டலாம்னு நினைச்சு என் மனசுல இருக்கலாம் சொல்ல நினைக்கிறேன். அவளை பார்த்தா சொல்ல முடியல. சொல்லலான்னு போனா யாரோ பின்னாடி கத்தியை குத்தி இழுக்கிற மாதிரி இருக்கு. ஏன் தான் தெரியல. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நீ ஏன் பின்னாடி கத்தி குத்தி இழுத்துறாத. மேல நீட்டிட்டு இருக்கு பாரு. ஹலோ அக்கா, லைப்ரரிக்காக புக்கு கொண்டு வந்திருக்கேன். இது எங்க வைக்கட்டும்? அந்த டிவி டேபிள் இருக்குல்ல, அங்க வச்சுட்டு போங்க. அங்கே வச்சிருக்கா. உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி. ஹாய் ஆண்டி, சொல்லுங்க. ஹலோ தம்பி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் இப்ப போன் பண்ணேன். அது என்னன்னா, நாங்க புதுசா ஒரு லைப்ரரி திறக்க போறோம். நீங்க கண்டிப்பா வரணும். உங்க ஐடியா தான். ஆமா, கண்டிப்பா நான் வரேன். இந்த லைப்ரரியை திறக்கிறதுக்கு ஏரியால இருக்கிற அத்தனை பேரும் உதவி செஞ்சிருக்காங்க. சத்திட்டீங்க. செம. உண்மையிலே நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. எனக்கும் சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அப்படியா? அப்படின்னா நிச்சயம் அது சீக்கிரமாவே முடிஞ்சிரும் பாருங்க. இந்த ஐடியாவே உங்ககிட்ட இருந்து தான் வந்தது. அதனால உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது என்னோட ஃபர்ஸ்ட் சக்சஸ். லைப்ரரிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நாளைக்கு ஈவினிங் நாங்க இதை ஓபன் பண்ண போறோம். அதுக்கான வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வரணும். ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா. நான் இல்லாம எப்படி? நான் நாளைக்கு நிச்சயமா அங்க வருவேன் பாருங்க. அப்பனா சரி, நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். என்ன? சரி, நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஓகே ஆண்டி, நாளைக்கு பார்க்கலாம். ரைட்டு. இப்போ நீ யாருன்றத காட்டுற. வெற்றியோட திரும்பி வர நான் சொல்லிட்டேன். சார், நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாமா? ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா பரவாயில்ல. ஏன்னா ஏற்கனவே எனக்கு பயங்கர பிரஷர் போயிட்டு இருக்கு. என்னால சத்தியமா வேற எதையும் செய்ய முடியாது இப்போதைக்கு. அதனாலதான். ஏன்னா இன்னும் நிறைய விஷயத்தை ரெடி பண்ணணும். கேட்லாக் ரெடி பண்ணணும், பில் போர்ட்ஸ் ரெடி பண்ணணும். அது மட்டும் இல்லாம போட்டோ ஷூட்டுக்கு இன்னும் மாடல்ஸும் ரெடி ஆகல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு சனே. ஆனா ஜான்சன், நான் காம்பஸ் ஸ்போர்ட்ஸோட CEO வேற வந்துட்டு போயிருந்தாங்க. அவங்களா எங்க வந்தாங்க? வேற எங்கம்மா வர போறாங்க? நம்ம ஆபீஸ்க்கு தான் வந்திருந்தாங்க. அதான் எதுக்காக வந்தாங்க? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்களா? அவங்கதான் நமக்கு கேம்பெயின் கொடுத்திருக்காங்கல்ல, அது ஒழுங்கா போயிட்டு இருக்கான்னு பாக்குறதுக்கு வந்தாங்க. இது எல்லாத்தையும் என்ஷூர் பண்ண வேண்டியது அவங்க கடமை தானே. அதனாலதான் வந்தாங்க. ஆனா நீ ஒரு விஷயம் கவனிச்சே இல்லையான்னு எனக்கு தெரியல. அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா ரிசல்ட் காட்டுறதுக்கு நம்ம கிட்ட எதுவும் இல்ல. நான் இன்னைக்கு தான் அதை கவனிச்சேன். அட கடவுளே. அப்பனா அவங்க கிட்ட காட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லனா லவ் காட்டுங்க, அனுதாபத்தை காட்டுங்க, அன்பை காட்டுங்க. அப்பனா நீங்க ஏதோ அவங்க கிட்ட ஒண்ணு காட்டி இருக்கீங்க, அப்படிதானே? இருந்தாலும் ஒரு விஷயம் காட்டினேன். அவங்களுக்கு என் மேல இருந்த ஸ்மெல் பிடிச்சிருந்ததா? உங்களோட ஸ்மெல்லா? அது எப்படி? மூந்த பார்த்தாங்க?
இல்ல அவங்க என்ன மோந்தெல்லாம் பார்க்கல, என்ன கிஸ் பண்ண கிட்ட வந்தப்ப அவங்க கவனிச்சிருக்காங்க. அப்ப அந்த ஸ்மெல் அவங்க மூக்குக்குள்ள போயிருக்கும். முத்தமா? அவங்க முத்தம் கொடுத்தாங்களா? அது வெறும் கண்ணத்துல தான் கொடுத்தாங்க, லெஃப்ட்ல ரைட்லன்னு ஏதோ குட் பை எல்லாம் சொல்லும் போது கொடுப்பாங்க இல்லையா, அந்த அர்த்தத்துல தான். அப்படின்னா அவங்க உங்க லிப்ஸ்ல கூட கொடுத்திருப்பாங்கல்ல. அது இந்த அளவுக்கு வந்தவங்க அதையும் பண்ணிருப்பாங்கல்ல. கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. அதுக்கு நீ தான் காரணம். நீ தானே இவ்வளவு அருமையான பர்ஃபியூமா எனக்கு பண்ணி கொடுத்த. நான் எதுக்கு அந்த மாதிரி பண்ணி தொலைஞ்சேன்? கண்டிப்பா அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆக்சுவலா என் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கு தானே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாயிடுங்க. அப்படின்னா நம்ம பண்ற கேம்பிங்ல அவங்க ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கல்ல. அப்படின்னா நீங்க ஃப்ரெண்ட் ஆகிறதுல தப்பே இல்லையே. எதுக்கு நீ கேம்பெயின் டிஸ்கவுண்ட்னு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? நல்லா கேளுங்க. அவங்க கிட்ட நீங்க எல்லார்கிட்டயும் நான் ஃப்ரெண்டா தான் இருக்கேன்னு சொல்லிருக்கலாம்ல. சனம் என்னோட ஃப்ரெண்டு தான், டாரன் என்னோட ஃப்ரெண்டு தான், காம்சா என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லிருக்கலாம்ல. அதே மாதிரி நீங்களும் என் கூட ஃப்ரெண்டா இருங்கன்னு அவங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஆனா ஒரு நார்மல் ஃப்ரெண்டா தான். அப்படின்னா நான் என்ன மாதிரியான ஃப்ரெண்ட் உங்களுக்கு? அது நீ ஒரு ஸ்பெஷல். அப்படியா? ரொம்ப அழகான ஸ்பெஷல். அழகா இருக்குன்னு ஒரு ஃப்ரெண்டா சொல்றீங்களா? ஆமா, நான் இப்போ ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான். அது இதோ இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டா அதுக்குள்ள. ஒண்ணும் இல்லையே, என்னன்னு சொல்லுங்க. நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம ஆல்ரெடி பேசி வச்ச மாடல் நாளைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் காஸ்டிங் ஏஜென்சிலையும் செக் பண்ண, யாரும் இப்ப அவைலபிள் இல்லன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது? உஸ்மானுக்கு போன் பண்ணுங்க, அவன் கண்டிப்பா வருவான். கரெக்டா சொன்னா பாரு, அதே செய். வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். நான் அவரை கேட்டேன்னு சொல்லு, சரியா? சீக்கிரம் போ. ஓகே, நான் பண்றேன். என் கான்சென்ட்ரேஷன் ஒரேடியா செதறிக்கிட்டு இருக்க. ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு வந்த, அது என்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்ல. நான் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன், பரவாயில்ல சொல்லு. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் கூட இந்த கால் மட்டும் அட்டன் பண்ணிக்கிறேன். இது ஒரு முக்கியமான போன் கால். யா, ஹலோ, சொல்லுங்க. ஓகே. இல்ல, அதுக்கு கம்மியாலாம் கொடுக்க முடியாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா அவருக்கு வேணும்னா நாம மீட் பண்ணலாமே. ஓகே தென், இன்ஃபார்ம் பண்ணதுக்காக தேங்க்ஸ். அப்புறம் மீட் பண்ணலாம். உங்க வீட்டை விற்க போறீங்களா இல்ல நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? நான் வீட்டை தான் விற்க போறேன். எல்லாம் ஃபேப்ரியால தான். என்ன ஃபேப்ரியாலயா? ஆமா. உங்களுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிக்கும்ல? எங்க பாரு, எனக்கு எப்பவுமே சனம் ஒருத்தி மட்டும் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் அவன் முன்ன திரும்பி கூட பார்க்க கூடாது. அதனாலதான் இது எல்லாத்தையுமே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க தான் கூப்பிடுறாங்க. சொல்லுங்க. யா, கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க. ஓகே. இல்ல இல்ல, கண்டிப்பா முடியாது, முடியவே முடியாது. என்னாச்சு, விஷயத்த சொன்னிய? இல்ல, நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லல. ஏன் சொல்லல? அவரு அந்த ஃபேப்ரியால இப்ப அவருக்கு பிடிச்ச வீட்டை விற்க போறாரு. அந்த வீடு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெஜி. அதனாலதான் என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியல. இத போய் நான் இப்ப சொன்னா இன்னும் அவர் கஷ்டப்படுவாரு. அதனால நான் ஸ்ட்ரைட்டா அவரோட தம்பி கிட்ட பேச போறேன். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். நீ முடிவு கட்டுறன்ற பேர்ல ஏதோ ஒரு பிரச்சனை இழுக்க போறேன்னு நினைக்கிறேன். என்ன யாராவது கேட்டாங்கன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு. சரி, தினமும் அப்படிதானே சமாளிக்கிறேன். நோ ப்ராப்ளம். என்னோட கூட எங்க இருக்கா? இதோ இருக்கு. தேங்க்யூ ஆண்டி. ஹலோ, சொல்லுங்க. நான் தான், சொல்லுங்க. அண்ணா, என்னது, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஷூட்டிங் கூப்பிடுறீங்களா? ஓகே, நான் எப்போ அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லுங்க. ஆக்சுவலா அன்னைக்கு எனக்கு என்ன சொல்ற? சரின்னு சொல்லு, சரின்னு சொல்லு. சரி, நான் வரேன். ஓகே ஓகே, நான் வந்துடுறேங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். என்ன சொன்னாங்க சொல்லுனா? கேட்லாக் ஷூட்டிங்க்கு நான் வரணும்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும், நான் அதுவா இருக்கேன்னு. சம சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதுல என்ன அதிசயம்? அதுல உன்னை கூப்பிடாம யாரை கூப்பிடுவாங்க? கண்டிப்பா உன்னை தானே கூப்பிடுவாங்க. அப்படின்னா ஓகே, நான் உன்னுடைய கரியரை இனிமே நாம வேற மாதிரி மாத்திரலாமா? இல்ல, அது சரிப்பட்டு வராதுன்னு நான் நினைக்கிறேன். அட என்ன நான்
ஏன் இந்த மாதிரி பேசுற? உன் அளவுக்கு அழகா இந்த ஊர்ல யாருன்னா இருக்கா? நீ செம்ம ஹேண்ட்ஸமா இருக்க. உன் அழகு உனக்கே தெரியலனா? நான் சொல்ற மாதிரி நீ நிஜமா கேக்குதானா? என்ன என்ன நீ என்ன உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்க? ஏய், நான் உண்மையை சொல்றேன். நீ என்ன இப்படி பேசிட்டு போற? உன் முகத்தை கண்ணாடியில பாரு. சனே எமரி சார், நம்ம கொஞ்சம் பேச முடியுமா? வா. என்ன சனே, எதுவாக இருந்தாலும் சொல்லு. கம்பெனியில் ஏதாவது ப்ராப்ளமா என்ன? அத நீங்க தான் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன, எதை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க? ஒரு பாக்ஸுக்குள்ள கேமரா இருந்துச்சுல, அதுதான் நான் சொல்றேன். உங்க அண்ணன் ரூம்ல இருந்தது, அவருக்கு பிடிக்கலன்னு டேரனை எடுத்துட்டு போக சொன்னாங்க. அவங்க கொண்டு போய் அவங்க ரூம்ல வச்சாங்க. நான் இப்ப அதை காணோம். நீங்க தானே எடுத்துட்டு போனீங்க. அதுக்கு என்ன, அது எதுக்கு இப்ப என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன்னா அந்த நேரத்துல அவங்களோட ரூம்ல நான் உங்களை மட்டும் தான் பார்த்தேன். நீங்க எப்போ ஆபீஸ்க்கு வந்துட்டு போனீங்களோ அதுக்கப்புறம் தான் அது காணாம போயிடுச்சு. சனே, இப்ப நீ என்கிட்ட என்ன சொல்ல வர?